ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விளையாட டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ பேட் சுச்சுவேஷன் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண போர்ஸோட கரண்ட் எனர்ஜி எனக்கு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங் டைம் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க, ஓகேவா? இன்னும் யாருக்காவது போதெலாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்ட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ள போகும். Strength, okay. 7 of Cups, 10 of Wands, okay. Devil, 8 of Pentacles, 7 of Pentacles, Temperance, 5 of Swords, King of Wands, Death, Queen of Wands, okay. King of Cups, so bottom of the deck, Queen of Cups. Completion is hashtag, okay. Compromise, Visa, Harmony, Healing, okay. Moment to moment, aloneness, cleansing with the forest, possibilities, guidance, okay. Awareness, okay. Courage, okay. Okay, thank you so much universe, thank you so much. So இன்னைக்கு விளையாட டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட கரண்ட் எனர்ஜி, லோ கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்கிறீங்க, செப்பரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டீல் பண்ணுற பர்சனோட கரண்ட் எனர்ஜிஸ் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்டர்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைமர்ஸ் ரீடிங், யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், ஓகே. ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னா, கரண்ட் ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு, மேபி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி 1 year இருக்கலாம், 2 years இருக்கலாம், ஓகே. ஸோ கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு டோட்லி எண்டிங்கில் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட்லி கான்டாக்டில் இருந்து ஒன்றும் இல்லை நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு எண்டிங் வந்துட்டு தென் உங்களோட வைப்ரேஷன் ஒரு பீரியட் ஆஃப் டைம் ஒரு பர்சன் எமோஷ்னலி நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகிட்டு இவரை நீங்கள் கேர் பண்ணிட்டு லவ் பண்ணிட்டு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு சேஃப் பண்ணிட்டு உங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் 24/7 இவரை மட்டுமே நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஓகே. ஏன் கேட்டிங்க அப்படின்னா, இவருக்கு கூட உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு, எனர்ஜி வைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும் ரெண்டு பேர். டோட்டலி உங்களோட கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட், அதே சேம் டைம் இவரோட கேரக்டரும் டிஃப்ரென்ஸு, ஓகே. டோட்டலி ரெண்டு பேருக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு, அதே சேம் டைம் கேரக்டர்ஸும் டிஃப்ரென்ஸ் உண்டு, ஃபிசிக்கலி டிஃப்ரென்ஸ் உண்டு, ஓகே. பட் என்ன இருந்தாலும் உங்களுக்கு ஆக்சுவலி என்ன அப்படின்னா, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு பர்சன் கூட கூடி சேரும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகிட்டு, ஓகே. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பிஸியான ஒரு பர்சனாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு பர்சன் கூட கூடி சேரும்போது உங்களுக்கு ஒரு ஆத்மா திருப்தி, ஒரு சோல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு எமோஷனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஒரு கம்ப்ளீஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிட்டு. ஸோ அதனால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மேபி உங்களுக்கு ஒரு தாட் இருக்கலாம், ஓகே
நானாக தான் இருந்தேன். நான் யார்கிட்டயும் இந்த மாதிரி இல்லையே. நான் முன்னாடி நல்லா இருந்தேன், நல்லா க்ரோ ஆனேன், ஹாப்பியாக இருந்தேன். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்தப்புறம் நானா இல்லை. ஆக்சுவலி அஃப்கோர்ஸ் அது ட்ரூவான விஷயம். நீங்கள் 24/7 இவரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஏன்னா உங்களுக்கு அந்த ஒரு பர்சனை மீட் பண்ண பிறகு, இந்த ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் என்ட்ரு ஆன பிறகு உங்களுக்கு மனசுக்குள்ளே இந்த ஒரு பர்சன் என் கூட இருக்கணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மனசை விட்டு பேசணும், ஃப்ரீ ஆகணும், க்ளோஸ் ஆகணும், அட்டாச்ட் ஆகணும். நாங்கள் 2 பேரும் சேரும்போது அந்த இடத்துல ஒரு எனக்கு ஒரு சந்தோஷம் ஃபீல் ஆகுது, ஒரு மனநிம்மதி ஃபீல் ஆகுது. இல்லைங்கி 24/7 இவர் கூட பேசிகிட்டு இருக்கணும், கான்டாக்டில் இருக்கணும், கம்யூனிகேஷனில் இருக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு லெவலில் ஒரு தாட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. அதனால தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களையும் நீங்கள் மறந்துட்டு உண்டு. இது வரைக்கும் நீங்களாக இருந்திருப்பீங்க. இந்த ஒரு பர்சனை பார்த்த பிறகு இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு வேர்ல்டு, இந்த ஒரு பர்சன் தான் எனக்கு உலகங்கிறதுக்காக 24/7 இவரை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு உங்களையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண மறந்துட்டு உண்டு. செல்ஃப் கேர் பண்ண மறந்துட்டு உண்டு. 24/7 அழுகிறது, ஏங்கிறது, துடிக்கிறது, எப்போ என்ன புரிஞ்சுப்பான், எப்போ எனக்கு மெசேஜ் பண்ணுவான், எப்போ என் காண்டாக்டில் வருவான். ஸோ உங்களையும் மறந்து இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 24/7 அதுக்கேற்ற எஃபோர்ட்டும் நீங்கள் கொடுத்துட்டு உண்டு. பட் இங்கே எஃபோர்ட் நீங்கள் கொடுத்துருண்டு. பட் இங்கே நமக்கு ஆல் எஃபோர்ட் இங்கே ஃபெயில் ஆகும். பட் இன்னொரு விஷயம் நமக்கு பெரிய சக்ஸஸ் என்ன அப்படின்னா, இங்கே அஃப்கோர்ஸ் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துட்டு பட் உங்களுக்கு அது நடந்துட்டு நம்ம சொல்லலாம். பட் இங்கே நமக்கு க்ரோ கார்டாக வந்துட்டு கரண்ட்லி நீங்கள் க்ரோ ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் 110% இந்த வீடியோ பார்க்குறவங்க முழுக்க எஃபோர்ட் நீங்கள் மட்டுமே கொடுத்துருணும். இந்த ஒரு பர்சன் எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுக்கவே இல்லை, அதை நான் அடித்து சொல்லுவேன். முழுக்க எஃபோர்ட் நீங்கள் தான் கொடுத்துருணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ஃபிசிக்கலி அவுட்டரில் நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். பட் கரண்ட்லி நீங்கள் இன்னர் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். கரண்ட்லி நீங்கள் மெடிடேஷனோ ஹீலிங்ஸோ இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பில் க்ரோ ஆகிறதுக்கு சைலண்ட் எஃபோர்ட் ஏதாவது கொடுத்துட்ருக்கலாம். பட் இந்த ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் 110% நீங்கள் மட்டுமே எஃபோர்ட் கொடுத்துருண்டு. இது உண்மையான விஷயம். இது எத்தனை பேருக்கு உண்மையாக இருக்குன்னு தெரியல. அப்படி உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா ஷோர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு இதை கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். ஒரு பாறை ரொம்ப டைட்டாக இருக்குது. ஆக்சுவலி அந்த பாறைக்கு இடுக்கில் போய் ஒரு பிளான்ட்டு சூப்பராக ஒரு ஃப்ளவர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுதான் நீங்கள் ஆக்சுவலி. இது ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் அத்தனை மாத்திரம் ஸ்ட்ரகிள்ஸு, வலி, வேதனை, ஒரு ஹாப்பினஸும் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஸ்ட்ரகிள்ஸு, அத்தனை மாத்திரம் ஸ்ட்ரகிள்ஸ்லேயே இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் இன்றைக்கி க்ரோ ஆகிருக்குது. அதே சேம் டைம் நீங்களும் க்ரோ ஆகிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ரிலேஷன்ஷிப் எப்படி க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நாட்கள் போயிருக்கலாம், செப்பரேஷன் இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் எத்தனையோ பர்சன் நீங்களும் மீட் பண்ணியிருக்கலாம், அவங்களும் எத்தனையோ பர்சன் மீட் பண்ணியிருக்கலாம். பட் இன்னர் வைஸாக இருக்கட்டும், மனசு வைஸாக இருக்கட்டும், மைண்டு வைஸாக இருக்கட்டும், இன்னும் இந்த ஒரு பர்சன் உங்கள் மைண்டு இருக்கிற மாதிரி சேம் இவரோட மைண்டும் நீங்கள் உண்டு. ஸோ அதுதான் நமக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் க்ரோ ஆகிட்டுன்னு நம்ம சொல்லலாம். இன்னும் ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு நாட்கள் போக ரிலேஷன்ஷிப் ரொம்ப க்ளோஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகிட்டு. ஓகே, ஸோ நீங்கள் நினச்சிக்கலாம் இத்தனை மாத்திரம் நான் எஃபோர்ட் கொடுத்தேன் இல்லை, இந்த ஒரு பர்சன் அப்போ ஏன் எஃபோர்ட் கொடுக்காம நின்றுட்டுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நார்மலி இந்த ஒரு பர்சன் ப்ராக்டிக்கல் பர்சன் ஆகும், கோல் ஓரியன்ட் பர்சன் ஆகும், பயங்கர ஒரு ஃபேஷன் ஃபீல் பண்ணுற ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். ஸோ இவர் ஆக்சுவலி பயங்கர மைண்டு பவரில் ஒரு பர்சன் நம்ம சொல்லலாம். இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது தன்னோட கோலுக்கும், தன்னோட கெரியருக்கும், தன்னோட செல்ஃப் லவ்வுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரே தவிர மற்றபடி இவர் ரிலேஷன்ஷிப் லெவலில் ரொம்ப க்ளோஸாக அட்டாச் ஆக மாட்டார். மேபி இன்னர் சைல்ட்ஹுட் ட்ராமா ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். சம் பீப்புள்ஸ் நமக்கு இன்னர் சைல்ட்ஹுட்டில் அம்மா அப்பா ரிலேஷன்ஷிப்லேயே அம்மா எமோஷ்னலி அடிக்ட் ஆகி நிறைய பெயின் அனுபவிச்சிருக்கலாம். இல்லைங்க இன்னொரு பர்சன் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் போய் ரொம்ப அடிபட்டிருக்கலாம். பட் நமக்கு லைஃப்பில் ஏதோ ட்ராமா ரிலேஷன்ஷிப்னால ஹார்ட் பிரேக் ஆனனால தான் இவருக்கு ஒரு எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஆகிறது ஃபியர் ஆகும். அப்படி இவருக்கு எமோஷ்னலி அட்டாச்மெண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல விட்டு ஓடி ஆகி இவர் பெரிய அளவில் இவருக்கு லைஃப்பில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இவரோட கெரியருக்கும் இவரோட ஃபினான்ஷியலுக்கும் மட்டும் தான் இவர் பெரிய செல்ஃப் லவ்வுக்கு மட்டும் தான் இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. கோயின் வித் ப்ரோ சுச்சுவேஷன் போகிற ஒரு கேரக்டராகும். எதையும் சீரியஸாக எடுக்க மாட்டாங்க. ஓகே எப்படி போதும் அதுக்கேற்ற மாதிரி போட்டுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் தான். இன்னொரு போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு பிடி கொடுக்காமல் நினைக்கிற ரீசன் கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு. ஓகே, உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இவருக்கு உண்டு. ஸோ அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த பர்சன் பிடி கொடுத்துட்டுல, அதனால தான் நீங்கள் கொடுத்த ஒரு எஃபோர்ட்டுக்கு இவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டுல. ஓகே, பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இங்கே ப்ளஸ் தான் நமக்கு நடந்துட்டு உண்டு. இந்த ஒரு பர்சன் பிடி கொடுத்துட்டுல, உங்களுக்கு மைண்ட் பண்ணிட்டுல, ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணிட்டுல, முழுக்க எஃபோர்ட் நீங்கள் மட்டும் தான் கொடுத்துட்டு உண்டு. பட் இங்கே முழுக்க உங்களோட எஃபோர்ட்டில் இந்த ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிட்டு உண்டு.
காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எத்தனை மாத்திரம் ரிலேஷன்ஷிப் டெத் ஆனாலும், செப்பரேஷன் ஆனாலும், மைண்ட் வைஸ், மனசு வைஸ் இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் டெத் ஆகிட்டு இல்லை. இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப் வாழ்ந்துட்டுருக்கு, க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு அட்ராக்ஷனை விட, ஸ்டார்டிங்கில் இருந்த ஒரு டீப் கனெக்ஷனை விட இன்னும் கனெக்ஷன் டீப் ஆன மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே. ஸோ இந்த ஒரு பர்சனுக்கு ஆக்சுவலி இவர் உங்களை ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ஒரு பர்சன் உங்களை மறக்கணும், இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணான்னு ஒரு முடிவு தான் இவர் எடுத்துகிட்டு உண்டு. ஓகே. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவருக்கு பெட்டர் ஆப்ஷன், உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இவருக்கு உண்டு. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு இவர் ப்ராக்டிக்கலான பர்சன் ஆகும். அப்போ இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி அவரோட திங்கிங் ப்ராசஸ், எனக்கு நான் ஒரு ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணுறேன், எனக்கு அதை கொண்டு எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது. ஓகே. இன்றைக்கி நான் யாரை சூஸ் பண்ணால் என் லைஃப் க்ரோ ஆகும், ஃபினான்ஷியலி ஓகே ஆவேன், கெரியர் வைஸ் நான் ஓகே ஆவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சன் ஆகும். ஸ்டார்டிங்லேயே சொல்லிவிட்டு உங்கள் 2 பேருக்கு டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை மறக்கணும், இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே போகணும், உங்களை மைண்ட் பண்ணக்கூடாது, உங்களுக்கு உங்களை கண்டுக்கக்கூடாது தான் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷ் வரைக்கும் நின்றுட்டு உண்டு. பட் ஓப்பனாக சொல்லப்போனால் இவர் உங்களை மறக்கணும்னு எத்தனை மாத்திரம் இவர் ட்ரை பண்ணுறாரோ அத்தனை மாத்திரம் இன்னும் உங்களோட மெமரிஸ் இவருக்கு மைண்டில் அந்த அளவுக்கு வந்துகிட்டே இருக்கலாம். இவர் எப்போ உங்களை விட்டு மறக்கணும்னு நினைக்கிறாரோ அப்போ தான் இவருக்கு உங்களோட தாட்ஸ் அதிகமாக வரும். இவர் ஆக்சுவலி கரண்டி டயர்டாகிட்டு ஓப்பனாக சொல்ல ரொம்ப டயர்டாகிட்டு ரொம்ப டவுன் ஆகிட்டு. ஓகே. காரணம் இருக்கிற ஆப்ஷன்ஸே ஏற்றுக்க முடியாமல், அதே சேம் டைம் உங்களையும் மறக்க முடியாமல் டோட்லி டவுன் ஆகி யார்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு வழி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். ரொம்ப டயர்டாகிட்டு மறக்கணும், வேண்டாம், உங்கள் தாட்ஸ் வரக்கூடாது, உங்களை பார்க்கக்கூடாது. ஏன்னா இவருக்கு உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் உண்டு. இவர் எத்தனை மாத்திரம் இவரை வேண்டாம் நினச்சாலும் இது வரைக்கும் இவருக்கு மறக்க முடியல. இது வரைக்கும் இவர் எஃபோர்ட் கொடுத்து டயர்ட் ஆகிட்டு டவுன் ஆகிட்டு யார்கிட்டையும் சொல்லவும் முடியல. எனக்கு இந்த ஒரு போஸ்டரை தான் பிடிச்சிருக்குது, எனக்கு இவங்க தான் எனக்கு இவங்களை மறக்க முடியலை. அதே சேம் இல்லைங்க வேறு ஒரு ஆப்ஷன் தான் எனக்கு வேணும். இவருக்கு ஒன்றும் சொல்ல முடியாத அளவுக்கு இவர் டோட்லி டவுன் ஆகி எமோஷ்னலி இவர் ரொம்ப டவுன் ஆகிட்டு, மென்டலி டவுன் ஆகிட்டு, மைண்டு கூட ஹார்ட்டு கூடயும் போட்டி போட்டு இவர் டயர்ட் ஆகிட்டு. வேண்டாம் ஆப்ஷன்ஸையும் போய் ஏற்றுக்க முடியல, ஆப்ஷன்ஸையுமே பார்க்க முடியலை. அதே சேம் டைம் அவங்களே மறந்து களைய முடியாமல் டோட்லி இவர் டவுன் ஆகி டயர்டாகி தோற்று நிற்கிறாங்க நம்ம சொல்லலாம் கேட்டாச்சுன்னா. கரெக்டாக நீங்கள் க்ரோ ஆகிட்டு உங்களுக்கு நீங்கள் உங்கள் லைஃப்பில் கரெக்டான ஒரு கைடன்ஸ் கிடச்சிட்டு உங்களுக்கு யாரோ மேபி கைடன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஃபிசிக்கல் எஃபோர்ட் நம்ம கொடுக்கக்கூடாது, இன்னர் எஃபோர்ட் நம்ம கொடுக்கணும்னு உங்களுக்கு யாராவது கைடன்ஸ் கொடுத்துருக்கலாம். நீ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்லேருந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் முழுக்க எஃபோர்ட் கொடுத்தது நீங்கள் தான். அவர் எந்த ஒரு எஃபோர்ட்டும் கொடுத்துட்டு இல்லை. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் ஃபிசிக்கலி நீங்கள் எஃபோர்ட் கொடுத்துருக்கலாம். நான் சொன்னேன்ல 110% எஃபோர்ட் நீங்கள் கொடுத்துருண்டு. பட் அந்த ஒரு எஃபோர்ட் எதுவும் ஒர்க் ஆகிட்டில்ல. ஸோ கரண்ட்லி உங்களுக்கு யாரோ கைடன்ஸ் கொடுத்துருக்கலாம். நம்ம செல்ஃபோ பண்ணும்போது, நம்மள ஃபோக்கஸ் ஆகும்போது, நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கும்போது, நம்மளோட வைப்ரேஷன் ஹையில் வரும்போது யாரெல்லாம் நம்மளை விட்டுட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் நம்ம லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. நீங்கள் நமக்கு ஒரு ட்ரீமை நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ கரண்ட்லி ஒரு சொல்லுவாங்க இன்னர் எஃபோர்ட் கொடுத்துட்ருக்கலாம். ஓகே. உங்களை நீங்கள் காமாக வச்சுக்கிறது, மைண்டை காமாக வச்சுக்கிறது, மனசை எம்டியாக வச்சுக்கிறது, மெடிடேஷன் ஏதாவது ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கலாம், கோயின் வித் சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறவங்களோட இன்னர் வாய்ஸ் இன்ட்யூஷன் பயங்கரமாக கெயின் ஆகுது. நம்ம மனசிலாக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளை 24/7 ப்ரொடெக்ட் பண்ண யூனிவர்ஸ்னு ஒரு சக்தி இருக்குது. பட் அது இங்கே யாரும் மனசிலாக்கிறது கிடையாது. ஸோ நம்மளை ஃபுல்லாக நம்மளை தோக்கடிக்கிறதும், நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறதும், நம்மளை ஏமாத்துறதும், சீட் பண்ணுறதும் இங்கே இருக்கிற மனுஷங்கள் தான் தவிர அது இறைவன் கிடையாது. ஓகே. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ், ஒரு டிவைன்லி ஆப்ரேட் ஆன ஒரு கனெக்ஷன் ஆகும். அதனால தான் இத்தனை ஒரு ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போன பிறகும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரோ ஆகிட்டு. அதுக்கு காரணம் என்னென்னா முழுக்க நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய ஒரு டிவைன் பவர் நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இது ஆக்சுவலி என்ன சொல்கிறது, நம்ம டிவைனை நம்பும்போது, யூனிவர்ஸை நம்ம ட்ரஸ்ட் பண்ணும்போது, நம்ம நல்லது பண்ணும்போது, ஓகே, நம்மளோட கேரக்டர்ஸ் நேர்மையாக இருக்கிற ஒரு டைமில் கட்டாயம் நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், நம்மளை சேஃப் பண்ணுறதுக்கும், நமக்கான ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு யூனிவர்ஸ்னு ஒரு சக்தி உண்டு. கரண்ட்லி உங்களுக்கு இன்ட்யூஷன் பயங்கரமாக கெயின் ஆகலாம். சோல் உங்களோட இன்னர் வாய்ஸ் வந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல்லாக நிற்குது நம்ம சொல்லலாம். உங்களோட இன்ட்யூஷன் கெயின் ஆகுது, பாசிட்டிவாக உங்களை கெயின் பண்ணுது. ஆக்சுவலி நம்ம இன்ட்யூஷன் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும்போது நமக்கு அந்த இடத்த பேஷன்ஸ் வந்துடும்.
உங்கள் இன்ட்யூஷன் இவன் எங்கேயும் போக மாட்டான், இது உனக்கானது, இது ஒன்று தேடி கட்டாயம் வரும், அந்த ஒரு ட்ரஸ்ட் உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு பேஷன்ஸ் வந்துடும். சரி ஓகே, வர டைம் வரட்டும், நம்மள ஃபோக்கஸ் ஆகுவோம். ஒரு பர்சன் மேபி 2 இயர்ஸ் கழிஞ்சு தான் வருவாங்க அப்படின்னா 2 வருஷம் அவங்களுக்காக நம்ம அழுது சாக முடியாதுல்ல. ஓகே, வர டைம் வரட்டும். பட் யார் இருந்தாலும் எல்லாட்டாலும் நான் என்ன ஹாப்பியாக வச்சுக்கணும். எனக்கு எப்போவுமே நான் தான் இம்பார்ட்டன்ட். எனக்கு நான் க்ரோ ஆகணும், என்னோடய கெரியரில் க்ரோ ஆகணும். நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. நான் லைஃப்பில் க்ரோ ஆகிட்டே இருக்கணும். நான் தேவைன்னு உள்ளவங்க எப்போ அவங்களுக்கு வரணும்னு தோணுதோ அப்போ வரட்டும். அந்த ஒரு தாட்டுக்கு நீங்கள் வந்துட்டு உண்டு. செல்ஃப் லவ் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு யாராவது கைடன்ஸ் கொடுத்துருக்கலாம். நம்ம செல்ஃப் லவ் பண்ணும்போது நமக்கு தேவையான விஷயங்களை அட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். உங்களுக்கு யாரோ கைடன்ஸ் கொடுத்து இல்லைங்க, நீங்கள் ஆத்மார்த்தமாக நம்பக்கூடிய ஒரு டிவைன் பவராக இருக்கட்டும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷிப்பில் ஒரு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட டிவைன் ப்ரொடெக்ஷன்ஸ் நமக்கு இங்கே நல்லா ஸ்ட்ராங்காக தெரியுது. எத்தனை மாத்திரம் நீங்கள் தோற்று நிற்கும் போது, எமோஷனலி நீங்கள் டவுனாக நிற்கும் போது, நீங்கள் உடஞ்சிருக்கக்கூடிய ஒரு டைமில் யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு ஒரு சயின்ஸ் கிடச்சிருக்கலாம். அந்த ஒரு பர்சன் நேம்ஸ் பார்க்குறது, ஃபெதர்ஸ் பார்க்குறது, ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்குறது, இந்த மாதிரி உங்களுக்கு சயின்ஸ் கிடையாது. உங்களுக்கு மேபி சம்டைம் உங்களுக்கு தோணிருக்கலாம், முழுக்க லவ்னு ஒரு விஷயம் எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆகுதா, அவருக்கு ஃபீல் ஆகலையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா அது நோ, சேம் அவருக்கும் உண்டு. பட் என்ன அப்படின்னா ஆல் ஆக்சுவலி ப்ராக்டிக்கல். ஓகே, உங்களை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கிறனால அவரோட மைண்ட் வேறு மாதிரி இங்கே ஆப்ரேட் ஆகிருக்கு. அதுதான் இங்கே உண்மையான விஷயம். ஓகே, பட் இவர் ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்டருக்கு உங்கள் மேலே இருக்கிற அடிக்ஷன், ஃபிசிக்கல் அடிக்ஷன் உண்டு. ஓகே, இவருக்கு பயங்கரமாக ஃபிசிக்கல் அடிக்ஷன் உங்கள் மேலே உண்டு. இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு மைண்டில் 24/7 அவங்களோட தாட்ஸ் வந்து போயிட்டுருக்கலாம். இவர் ஆக்சுவலி திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நல்லா சம்பாதிக்கிறோம், ஃபினான்ஷியலி நம்ம க்ரோ ஆகுறோம், வேலை செஞ்சால் காசு கிடைக்கும், நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி இருக்காங்க, இத்தனை சந்தோஷங்கள் நம்மளை சுற்றி இருந்தோம். ஏன் அந்த நம்ம மைண்டாக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும், சுத்தமாக இஷ்டப்படாத ஒரு போஸ்டரை பற்றி ஏன் நம்ம திங்க் பண்ணிகிட்ருப்போம். இஷ்டம் இல்லை நான் சொல்ல வரல. பட் இவரோட மைண்ட் இஸ் ப்ராக்டிக்கல்னால நீங்கள் வேறு ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்னு ஒரு தாட் இவருக்கு உண்டு. ஓகே, நமக்கு நம்மளை ஹாப்பியாக வச்சுக்க எத்தனை விஷயங்கள் இருந்தாலும், எவ்வளோ சந்தோஷங்கள் இருந்தாலும், பட் ஏன் நம்ம மைண்டாக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும், அந்த ஒரு பர்சனை மட்டுமே திங்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த ஒரு பர்சனை மட்டுமே நான் திங்க் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி, அந்த ஒரு பர்சனை கூட நான் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஏன் ஆகுது. இவருக்கும் ஒரு டவுட் உண்டு. என்ன அந்த ஒரு பர்சன் இன்னைக்கு லைஃப் கம்ப்ளீட் ஆகாதான், இன்னைக்கு ஆத்மா சாந்தி ஆகாதான், என்ன ஏதோ ஒரு விஷயம் புஷ் பண்ணுற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. எனக்கு விருப்பமே இல்லாமல், எனக்கு விருப்பமே இல்லாத ஒன்று ஏதோ என்ன மைண்டாக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும், அதை புஷ் பண்ணுற மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. அப்போ இவருக்கு தோன்ற ரியலைசேஷன், என்னைய ஆத்மா அவங்க இல்லைங்க சாந்தி அடையாதான், எனக்கும் அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுதா, இல்லைங்க எனக்கும் அவங்களுக்கு முன்ஜன்ம பந்தம் ஏதோ இருக்கா. ஏன்னா 2 பேருக்கு டோட்டல் கேரக்டர்ஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ இவர் ஸ்டார்டிங்கில் அந்த ஃபினிஷிங் வரைக்கும் திங்க் பண்ணுற விஷயம் இது எனக்கு செட் ஆகாது, இது என்னோட கேரக்டர். மேபி வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் பயங்கர ஒரு போல்டான ஒரு கேரக்டராக இருக்கலாம், ஆப்போசிட் இருக்கிற பர்சன் பயங்கர சைலண்டான ஒரு கேரக்டராக இருக்கலாம், இல்லைங்க அவங்க ரொம்ப அடக்கொடக்கமான கேரக்டராக இருக்கலாம், நீங்கள் பயங்கர ஃபேஷனேட்டான ஒரு கேரக்டர்ஸாக இருக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் அது ஃபினிஷிங் வரைக்கும் இது எனக்கு செட் ஆகாது நினச்சாலும் இந்த ஒரு பர்சனுக்கு இப்போ ரியலைசேஷன் உண்டு. எனக்கும் அவளுக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும், ஒரு புள்ளி கூட ஃபிசிக்கலி செட் ஆகலை இருக்கட்டும், பட் நான் அவள் கூட சேரும் போது எனக்கு ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ரியலைசேஷன் இவருக்கு இந்த ஒரு செப்பரேஷனில் ஃபீல் ஆகிட்டு உண்டு. இவருக்கு தோன்ற விஷயம் எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம நினச்சா யாரு கூட வேணாலும் டேட் பண்ணிக்கலாம், ஃபோன் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் ஹாப்பியாக இருந்துக்கலாம். பட் மைண்டாக இருக்கட்டும், மனசாக இருக்கட்டும், அந்த ஒரே ஒரு பர்சனை மட்டும் தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்குது. அந்த ஒரு பர்சன் இல்லைங்க என் லைஃப் கம்ப்ளீட் ஆகாதாங்க ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. கெரியரில் ஃபுல் ஃபோக்கஸ் நம்ம சொல்லலாம், பயங்கர பிஸியாக வச்சுக்கிறாங்க நம்ம சொல்லலாம். நம்ம ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டோம், ரொம்ப அட்டாச் ஆகாத ஒரு கேரக்டராக. இப்போ யாரு கூட ரொம்ப அட்டாச் ஆகக்கூடாது அப்படின்னா நல்ல மைண்டை பிஸியாக வச்சுக்கணும், கெரியரில் க்ரோ ஆக நினைக்கிற ஒரு கேரக்டராகும். பட் இவருக்கு ஒரு ஹார்மோனி ஃபீல் ஆகுது உங்கள் கூட தான். இவர் வேலை செஞ்சாலும் வேலையில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் அவங்கள பற்றின ஒரு தாட்ஸ் உண்டு. இவருக்கு அப்பவும் ஒரு ஃபீலிங்ஸ் உண்டு. எனக்கு நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு டைம்லேயே நம்ம ஒருத்தவங்களை நினைக்கிறோம் அப்படின்னா அவங்க கூட நமக்கு ஒரு ஹார்மோனி ஃபீல் ஆகும். அதே மாதிரி தான் இவர் திங்க் பண்ணுறேன், நான் எவ்வளோ பிஸியாக இருக்கேன், நான் எவ்வளோ பிஸியாக என்னை வச்சுக்கிறேன், பட் அந்த ஒரு டைமில் கூட என் மைண்ட் அவங்கள பற்றி தான் திங்க் பண்ணுது. அதே மாதிரி இவருக்கு ஒரு ஹார்மோன் இவங்க கூட தான் ஃபீல் ஆகுது. பட் இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு லைஃப்பில் இவருக்கு ஒரு ஹீலிங் தேவையாகும். காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா டோட்லி டயர்ட் ஆகிட்டோம், டவுன் ஆகிட்டோம், கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு மனுஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்க எஃபோர்ட் உங்களை மறக்கணும் எஃபோர்ட் கொடுத்து டோட்லி டயர்ட் ஆகி டவுன் ஆகி அங்கே நிற்கிறாங்க.
இவருக்கு ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும் ஃபீல் ஆகிட்டு என்னால் மறக்கவே முடியாது. என்னை வந்து அடக்கமே பண்ணால் கூட எனக்கு ஆத்மா ஆத்மா அந்த ஒரு போர்ஷன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கும் போல் என்னால் மறக்கவே முடியாதுங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. காரணம் நீங்கள் செல்ஃபோ பண்ணுறீங்க, ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்னா அதனால் வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம சொல்லலாம், அதனால் வந்து ஒரு சக்ஸஸ் நம்ம சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் இந்த ஃபினிஷிங் வரைக்கும் யூனிவர்ஸோட சப்போர்ட் இருக்குது, ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் இருக்கிறனால இவருக்கு இந்த ஒரு ரியலைசேஷன் கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். ஓகே, ஸோ இவர் ஆக்சுவலி சாரி ஃபீல் பண்ணுறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஒரு பர்சன் நினைக்கிற விஷயம் இவர் கரண்ட்லி எமோஷ்னலி இவர் டவுன் ஆகிட்டு உண்டு, ரோட்லேயே டவுன் ஆகும். இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா இன்றைக்கி ஆப்ஷன்ஸ் இருந்தும் ஏற்றுக்க முடியல, என்னை சுற்றி எத்தனை சந்தோஷம் இருந்தும் நான் ஹாப்பியாக இல்லை, மைண்டாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் அந்த ஒரு பர்சனை மட்டுமே திங்க் பண்ணுது. பட் ஈகோ ஆட்டிடியூடே வச்சு நான் அவளை ரிலேஷன்ஷிப்பை டெத் ஆக்கிட்டு அவளை நான் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கேன். அவள் என் லைஃப்பில் இல்லை, பட் அவள் இல்லைன்னு சொல்லும்போது என் லைஃப்பில் நான் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு யாரும் இல்லை, நான் எதுக்கு வாழ்கிறேன், எதுக்கு இருக்கிறேன், என்ன பண்ணுறேன், என்ன பண்ண போகிறேன், ஏதோ தெரியாமல் ஒரு நடைபெணமாக நான் வாழ்ந்துட்டுருக்கேன். இதுக்கு காரணம் நான் தான். ஓகே, அவள் ஒன்று என் கூட சேர்ந்துருந்தாங்க, இல்லை அவள் ஒன்று என் கூட இருந்திருந்தாங்க அப்படின்னா கரெக்டாக எனக்கு இந்த ஒரு அலோன் நோட்ஸ் இல்லைங்க, எனக்கு இந்த ஒற்றைக்கு நிற்கிற ஒரு ஃபீல் எனக்கு ஆகாது. நான் எனக்கு ஒற்றைக்கு நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் நான் தான். என்னோடய ஈகோ ஆட்டிடியூடு, என் லைஃப்பில் யார் ப்ரீசியஸோ, என் லைஃப்பில் யார் கூட நான் சேர்ந்த ஹாப்பியாக அவங்க கிட்டே போய் நான் என்னோடய ஈகோ ஆட்டிடியூடையும் காட்டிகிட்டு இருக்கேன். அந்த ஒரு ரியலைசேஷன் இவருக்கு உண்டு. சாரி ஃபீல் பண்ணார். இவரோட ஆக்ஷன்ஸ் இவருக்கும் நல்லா தெரியும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் இந்த ஃபினிஷிங் எனக்கு முழுக்க எஃபோர்ட் கொடுத்தது நீங்கள் தான். நீங்கள் கொடுத்த எஃபோர்ட் இவருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, இவர் எந்த ஒரு எஃபோர்ட்டு கொடுத்துட்டாலும் இவருக்கு நல்லாவே தெரியும். இவர் ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப்பை கரண்ட்லி பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாரு. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஒரு எஃபோர்ட் தோற்று போகலை, அது இன்றைக்கி க்ரோ ஆகி நிற்கிது. அதனால தான் ரிலேஷன்ஷிப் 2 வருஷம் ஆகட்டும் இது வரைக்கும் இவரோட மைண்டை விட்டாக இருக்கட்டும் மனசை விட்டாக இருக்கும் மாறிட்டு இல்லை. இவர் இந்த 2 வருஷத்தில் எத்தனை ஆப்ஷனை வேணாலும் போய் நினச்சிருக்கலாம், பட் உங்களை மறக்க முடியல, அதான் உண்மையான விஷயம். ஓகே, கரண்ட்லி இந்த ஒரு பர்சன் லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கிங் நடந்துகிட்ருக்கு நம்ம சொல்லலாம். மேபி இந்த ஒரு பர்சன் என்ன சொல்கிறது, நான் நினைக்கிற ரீதிக்கு லைஃப் போகணும்னு நினைக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்சன் கரண்ட்லி ஓகே இல்லை. இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி டவுன் ஆகிட்டு உண்டு. எனக்கு இது என்ன கனெக்ஷன், எனக்கு இது என்ன பந்தம், ஏன் நான் நினைக்கிற மாதிரி என் லைஃப் போக மாட்டேங்குது, ஏன் நான் ஒரே ஒருத்தவங்க கூட ஸ்டக் ஆகிறேன். இவர் ஆக்சுவலி இவருக்கு லைஃப் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கிங் நடந்துகிட்ருக்கு நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷன் ஒரு ஹஸ்பண்டன்ஸ் மூடுக்கு வந்துட்டு உண்டு. இங்கே நம்ம நினைக்கிறது எதுவும் நடக்காது, தெய்வம் நினைக்கிறது நடக்கும். நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு சிலவங்களுக்கு வேணால் லவ் மேரேஜ் நடக்கலாம், பட் நம்ம லைஃப்பில் எப்போ யார் வரணும், எப்போ யார் போகணும், எப்போ என்ட்ரு ஆகணும் எல்லாம் அங்கே யூனிவர்ஸ் நினைக்கிறது நடக்கும். நம்ம நினைக்கிறது ஒன்றுமே நடக்காது. சம் ரிலேஷன்ஷிப் நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், அது நமக்கு ஆத்மா கனெக்ஷனாக இருக்கும், பட் அதை நம்ம மைண்டு ப்ராக்டிக்கலாக இருக்கிறனால நம்ம அதை ஒருபோதும் அஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது. அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் என் லைஃப்பில் நான் ஓகே இல்லை, ஃபினான்ஷியலி இவர் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா இவர் ஆக்சுவலி இவர் கோல் ஓரியன்ட் பர்சன் தான். இவருக்கு கெரியரில் ஒர்க் பண்ணுறது சிலவங்களுக்கு நல்ல வேலை பார்த்து கையில் காசு வருது, ரொம்ப அது லைக் பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கலாம். ஓகே, பட் இவருக்கு இப்போ கரண்ட்லி இவர் தான் புதுசாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், பட் இவர் எதிர்பார்க்குற இதுக்கு பெரிய அளவு அவுட்கம் எதுவும் இல்லை நம்ம சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக லைஃப்பில் டவுன் ஆகி நிற்கிறாரு. அப்போ இவர் திங்க் பண்ணுற விஷயம் நமக்கு யூனிவர்ஸ் வந்து சம்டைம் நமக்கு கொடுக்குறது ஒரு நல்ல கனெக்ஷனாக இருக்கும், அது நமக்கானதாக இருக்கும். பட் இங்கே நமக்கு நம்ம ப்ராக்டிக்கல் மைண்ட் செட்டை வச்சுட்டு நம்ம அதை இக்னோர் பண்ணுறோம், அதை நம்ம வேண்டான்னு வைக்கிறோம். அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் லைஃப் ஒரு பீஸ் ஆஃப் த மைண்ட் இல்லை, அது எனக்கானதாக இருந்துச்சு, பட் அதை ஒருபோதும் நான் அதை ஏற்றுக்கலை. அதை நான் ஏற்றுக்கிட்டேன், அப்புறம் எனக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துக்காது, பட் அதை நான் வேண்டான்னு வச்சேன். அதனால நான் டவுன் ஆகி மறக்கவும் முடியாமல் அதே ஹர்ட் ஆக்கி என்னையும் ஹர்ட் ஆக்கி ஒட்டுமொத்தமாக லைஃபை இங்கே டவுன் ஆகி நிற்கிங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ அப்போ இவர் கரண்ட் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கிங் நடந்துகிட்ருக்கு. இவர் ஆக்சுவலி மனசில் ஆக்கிட்டு உண்டு. ஸோ நம்ம எப்போவுமே நம்ம லைஃப்பில் ஒரு அஸ்பெக்டன்ஸ் மோல் இருக்கணும். நமக்கு நடந்திருக்கும் அதுதான் நம்மளை தேடி வரும், பட் அது நமக்கு யூனிவர்ஸ் கொடுக்குறது, அதனால தான் நம்மளை தேடி வந்திருக்கு. ஒரு அஸ்பெக்டன்ஸ் மூடுக்கு வந்து இவர் என்ன பண்ணார், ரிலேஷன்ஷிப்பில் ஏன் எஃபோர்ட் கொடுக்கல, ரிலேஷன்ஷிப் எதனால டெத் ஆகி போச்சு, இந்த ரியலைசேஷன் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் உண்டு.
ஸோ இப்போ இவர் ஆக்சுவலி குறைச்சி இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் மாறிட்டுன்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு பர்சன் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் ஓகே எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகட்டும். நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம லைஃப்பில் அக்செப்ட் பண்ணி பழகணும். கரண்ட் சுச்சுவேஷனில் நம்ம தனியாக நிற்கிறோம், டவுன் ஆகி நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு முழுக்க ரீசன் நம்ம தான். அக்செப்டன்ஸ் மோடுக்கு வந்துட்டு சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும், எல்லாம் சரியாகும். அந்த ஒரு ஹோப்போட கரண்ட் சுச்சுவேஷனில் கடந்து போயிட்டுருக்காரு. இவருக்கு குறைச்சி ஹீலிங் வேணும்னு நம்ம சொல்லலாம். டவுன் ஆகி நிற்கிறாங்க. இவர் ஹீல் ஆகக்கூடிய ஒரு டைமில் குறைச்சி டைம் கொடுங்க, சேசிங் பண்ணாதுங்க. ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் இந்த டவுன்லேருந்து கொஞ்சம் அவங்க பீஸ்ஃபுல்லாக வரக்கூடிய ஒரு டைமில் இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ரீபர்த் உண்டு. ஏன்னா இந்த ஒரு பர்சன் கரெக்டாக இவர் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வருவார். ஏன்னா இந்த ஒரு பர்சன் நினைக்கிற விஷயம் ஒவ்வொரு நாளும் மனுஷனுக்கு லைஃப்பில் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கட்டும், கடன்களாக இருக்கட்டும், அது ஒவ்வொரு நாளும் நமக்கு கூட்டிகிட்டே தான் போகும். நாட்கள் போக போக நமக்கு அதை யோசிக்கிறதுக்கே நமக்கு டைம் இருக்காது, அதை சரி பண்ணுறதுக்கே நமக்கு டைம் இருக்காது. ஒட்டுமொத்தமாக அந்த ரிலேஷன்ஷிப்பை தூக்கி என் தலைக்கு மேலே வச்சு எனக்கு ஒரு ஏதோ என்னால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பெயிண்டில் இருக்கிற மாதிரியும் ஒரு சுமை தூக்குறது மாதிரி இவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஸோ இவர் திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ஒரு பர்சன் இல்லைங்க, எனக்கு ஒருபோதும் கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. நார்மலி மனுஷருக்கு லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் ப்ராப்ளம்ஸ் வரும். இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பை சேர்ந்து ஒட்டுமொத்தமாக என்னால் தாங்க முடியாத அளவுக்கு ஒரு பாரத்தை நான் ஒவ்வொரு நாளும் சுமந்துட்டுருக்கேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணணும், உங்களை சமாதானப்படுத்தணும், உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணும். நீங்கள் இல்லைங்க இவர் எத்தனை பெயின் அனுபவிச்சார், இதனால் இவர் ஹாஸ்பிட்டல்ஸ் மூடுக்கு வந்தார், இதெல்லாம் ஆக்சுவலி உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணணும். அதனால் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணி உங்களை சரி பண்ணி இவருக்கு லைஃப்பில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆல் ப்ராப்ளம் சால்வ் ஆகுன்ற ஒரு விஷயம் இவருக்கு உண்டு. ஸோ அப்போ நமக்கு ரிலேஷன்ஷிப்பில் ரீபர்த்னு ஒரு விஷயம் கன்ஃபார்ம். ஓகே, ரீபர்த் உண்டு. இவர் பாசிபிலிட்டிஸ் பார்த்துட்ருக்காரு. ஓகே, மேபி இத்தனை தூரம் உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு மேபி உங்ககிட்ட வர்றதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லையா இருக்கலாம். பட் பாசிபிலிட்டிஸ் பார்க்காரு. இவருக்கு தெரியும் கரண்ட் சுச்சுவேஷன் நமக்கு ஃபேவரபுளாக சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா நீங்களும் இவரை ஃபோக்கஸ் பண்ணல, எஃபோர்ட் கொடுக்குறது நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. கரண்ட்லி நீங்கள் உங்கள் கெரியரில் க்ரோ ஆகிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இவருக்கு மேலே இஷ்டம் இருக்கான்னு இவருக்கு தெரியல. இவருக்கு ஆக்சுவலி இவருக்கு தெரியும் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நமக்கு ஃபேவரபுளாக சுச்சுவேஷன் இல்லை. பட் எனிவே பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா இவர் ட்ரை பண்ணி தான் பார்த்துட்ருக்காரு. பட் நமக்கு எங்கே ஃபீல் ஆகிற விஷயம் இவர் ஹீல் ஆகணும். இவர் மைண்ட் வைஸ் மனசு வைஸ் இவர் டவுன் ஆகிட்டு உண்டு. ஓகே, பல விஷயங்களை போட்டு மைண்டுக்குள்ளே போட்டு திங்க் பண்ணி டவுன் ஆகிட்டு உண்டு. இவர் குறைச்சி அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டார் அப்படின்னா இவர் கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வருவாங்க. ஸோ சேசிங் பண்ணாதுங்க. காம்ப்ரமைஸ் கார்டு வந்திருக்கனால இவர் ஷோராக அவங்கள சமாதானப்படுத்துவதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, இனி நமக்கு இங்கே இம்பார்ட்டனான லெட்டர்ஸ் பார்க்கலாம். இ லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஹெச் லெட்டர் இம்பார்ட்டன்ட், எம் லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஜே லெட்டர் இம்பார்ட்டன்ட், ஏ லெட்டர் இம்பார்ட்டன்ட். இந்த லெட்டர்ஸில் உங்களுக்கும் அவங்களுக்கும் நேமில் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இனி இம்பார்ட்டண்டான ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். 888 நமக்கு இம்பார்ட்டன்ட். 888 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர். ஓகே, இனி இம்பார்ட்டனான ஏஜ் பார்க்கலாம். 30 இம்பார்ட்டன்ட், 15 important, 50 important, 59 important, 16 important, 29 important, 16 important, 19 important, 18 important. Okay, 43 important, 42 important, 47 important, 32 important, 35 important, 36 important, 39 important. இனி இம்பார்ட்டனான நம்பர்ஸ் பார்க்கலாம். 2 important, 3 important, 4 important, 5 important, 6 important, 7 important, 8 important, 9 important, 10 important, October month important, 21 important, 15 important, 14 important.
ஓகே எஸ் இந்த நம்பரில் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஃபஸ்ட் மீட்டிங்கோ லாஸ்ட் மீட்டிங்கோ ப்ரீசஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.